மீண்டு வரும் பொருளாதார நகர்வுகளை மீட்டெடுக்கும் இன்றைய காலகட்டத்தில் கடையடைப்பு உள்ளிட்ட போராட்டங்கள் அவசியமற்றது என சிவசேனை அமைப்பின் தலைவர் சச்சிதானந்தன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியினால் விடுக்கப்பட்ட கடையடைப்பு போராட்டத்திற்கான அழைப்பு காடையர்களால் விடுக்கப்பட்ட அழைப்பு எனவும் கடுமையாக விமர்சித்துள்ளார். கடையடைப்பு போராட்டம் கடைந்தெடுத்த கயவர்கள் விடுத்த அழைப்பு, அதை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இது சைவ தமிழர்களின் வேண்டுகோள். நாங்கள் சைவ தமிழர்கள் இதில் ஒருமித்த கருத்தோடு இருக்கிறோம். நாங்கள் கடையடிப்பில் பங்கு பெற்ற மாட்டோம். வணிகர்கள் பங்கு பெற்ற வேண்டாம், வாணிபர்கள் பங்கு பெற்ற வேண்டாம். தொழிற்சாலைகள் திறந்திருக்கட்டும். தொழிலாளர்கள் வேலைக்கு போவதை வயிற்றில் அடிக்க வடக்கை வாழக்கூடாதென்ற கூட்டம் திட்டம் போட்டு செயற்படுகிறது. நாளாந்த கூலிகளை நடுரோட்டில் விடப்போகிறதா இந்த வயிற்றில் அடித்து இந்த கயவர் கூட்டம். ஒத்துழைக்காதீர்கள், கடையடைப்புக்கு ஒத்துழைப்பே கொடுக்காதீர்கள். இது நாங்கள் தோல்வியடைந்த எங்களுடைய பூமியில் படை கொண்டு நிலை கொண்டிருக்கிறது. அதை எப்படி விளக்குவது என்று பேசணும் மொழியே இந்த நிகழ்ச்சியை வச்சு கடையடைப்பு வைப்பது கொடுமையானது. கடையடைப்பே தவறான போராட்டம். இன்றைய போராட்டம் முடிந்து தோல்வியில் முடிந்து நாங்கள் திரும்ப பொருளாதாரத்தை மீள கட்டி எழுப்ப முயற்சிக்கின்ற வேளையில் நாளாந்த கூலிகள் மிகவும் சொல்லப்படுற சூழலில் அவர்களை வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்வது, பேருந்துகளை நிறுத்துவது, தொடர் வண்டிகளை நிறுத்துவது, கடைகளை அடைக்க சொல்வது கொடுமையான அழைப்பு. அப்படியா கயவர்கள் தான் அத்தகைய அழைப்பை இந்த கொடுமையான அழைப்பை விடுவார்கள்.